ஆசானே, பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் பண்ணிட்டேன். நீலூர் பவ மலர்கள் கேட்டிருந்தேனே, அதையும் கொண்டு வந்துட்டேன் ஆசானே. நிவேதனம் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆசானே. ஆசானே, நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு யட்சினி தேவி பிரசன்னம் ஆயிடுவா. ஆனா ராஜமோகினிய வசியம் செய்ய உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம விடாப்புடியா பூஜை செய்றீங்களே, இது போல உங்களை பார்த்ததே இல்ல ஆசானே. ஏற்கனவே ராஜமோகினி பிரசன்னமானவங்க தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சிரமப்படுறீங்க ஆசானே? எடோய், யக்ஷினிய போல இல்ல ராஜமோகினி. அவ 4 யக்ஷினிகளுக்கு சமம். ஞான் கேட்கும் தேவ ரகசியங்களை சொல்ல அவளுக்கு உண்டான நியமங்களை கடைபிடித்தால் மட்டுமே அவள் பிரசன்னமாகி எனக்கு வேண்டியதை சொல்லுவா. அதனாலதான் இத்தனை தீவிரத்தோடும் விடா பிடியோடும் அவளுக்கான நியமங்களை செய்து வருகிறேன். அவளுக்கான பீஜாட்சரம் 1,00,000 ஜெபித்திருக்கிறேன். இன்றோடு 21 திவசம் பூஜை முடிக்கும் போது ராஜமோகினி என் முன் பிரசன்னமாகியே தீர வேண்டும். அஷ்டலிங்கங்களை பற்றி ஞான் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லியே தீர வேண்டும். புரிகின்றதா? அந்த லிங்கங்கள் இருக்குமிடம் எனக்கு தெரிந்த நான் அவற்றை என் வசமாக்கிவிட்டால் அந்த பூமிகாத்தான் பட்டியை காக்கும் சித்தர்களையே ஞான் வென்றவனாவேன். அதன் பின் அவ்வூர் என் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். பிறகு என்ன? ரசமணீஸ்வரர் கோவிலில் நடக்கும் அந்த பௌர்ணமி பூஜையை நான் காண இயலும். சித்தவனத்திற்கு சென்று தைல கிணறு என்ன, அந்த சஞ்சீவி மூலிகையை என் வசமாக்கி கல்பதேகியாகி விடுவேன். சக்தி வாய்ந்த மனிதனாக இந்த உலகையே என் காலடியில் விழ வைப்பேன். நானா, சித்தர்கள் எனக்கு கெடுதல் செய்வதாக நினைத்து நல்லதையே செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தீங்கை எனக்கு செய்யவில்லை என்றால் நான் யக்ஷினியோடு நின்று போயிருப்பேன். ராஜமோகினியின் தரிசனம் எனக்கு கிட்டி இருக்காது. எடோ, நான் பூஜை முடிக்கும் போது ராஜமோகினி என் முன் தோன்றி எனக்கான தேவ ரகசியங்களை சொல்லப் போகிறாள். அப்புறம் இந்த கேசவன் நம்பூதிரி எனக்கு கிடைக்க போகுന്ന சக்தியால் நான் இந்த உலகத்தையே ஆளப் போறேன்டா. சரி, நான் சென்று பூஜையை ஆரம்பிக்கிறேன். பூஜை முடிந்து திரும்பும் வரை எந்த இடையூறும் வராமல் பார்த்துக்கொள். சரி ஆசானே.